சுகாதார அமைச்சின் சில பிரிவுகளுக்கு புதன்கிழமைகளில் வீட்டிலிருந்து வேலை. மீன் ஏற்றுமதி முடக்கம். உள்நாட்டில் வீழ்ச்சியடைந்த மீன் விலை. இந்துக்களுக்கு பைபிள் வழங்கினால் கொளுத்துவோம், சிவசேனை எச்சரிக்கை. யாழில் அண்ணன் தங்கைக்கு நடந்த பெரும் அவலம். நடுவீதியில் பிரிந்த உயிர்கள். இனி இவர்களுக்கு எரிபொருள் இல்லை. வெளியான முக்கிய தகவல். காபூல் மருத்துவமனை மீதான வான்வழி தாக்குதலில் 400 பேர் பலி. உள்நாட்டில் எரிபொருள் நுகர்வை குறைக்கும் அரசாங்கத்தின் கொள்கைக்கு இணங்க சுகாதார அமைச்சின் சில குறிப்பிட்ட பிரிவுகளின் அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் வீட்டிலிருந்து பணியாற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த வாரத்திலிருந்து மறு அறிவித்தல் வரை ஒவ்வொரு புதன்கிழமையும் பின்வரும் அலுவலகங்களை சேர்ந்த அதிகாரிகள் வீட்டிலிருந்து பணியாற்ற வேண்டும். காசல் வீதியில் அமைந்துள்ள புதிய அமைச்சு கட்டடத்தின் அனைத்து பிரிவுகள், நாரகன்பேட்டையில் உள்ள மலேரியா ஒழிப்பு பிரிவின் அனைத்து பிரிவுகள், தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம், சுகாதார மேம்பாட்டு பணியகம் என்பவையாகும். போக்குவரத்து தொடர்பான அத்தியாவசிய பணிகள் சுவிசிரிபாய கட்டடத்தில் இருந்து வழமை போல் முன்னெடுக்கப்படும். சுற்றுச்சூழல், சுகாதாரம், தொழில்சார் சுகாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரிவின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவில் உரிமம் வழங்கும் பணிகளில் ஈடுபடும் அதிகாரிகள் பிரதி பணிப்பாளர் நாயகத்தின் அறிவுறுத்தலின்படி புதன்கிழமைகளில் சுகசிரிபாய வளாகத்தில் பணியாற்றுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சின் ஏனைய பிரிவுகள் புதன்கிழமைகளில் குறைந்தபட்ச ஊழியர்களை கொண்டு இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக சர்வதேச விமான போக்குவரத்து பாதைகளில் ஏற்பட்டுள்ள தடைகள் இலங்கையின் மீன் ஏற்றுமதியை பாரிய அளவில் பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக ஏற்றுமதி செய்யப்பட வேண்டிய மீன்கள் உள்நாட்டு சந்தைக்கு விநியோகிக்கப்படுவதால் மீன் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோலித கமல் ஜினதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை காரணமாக நடுத்தர வர்க்க குடும்பங்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு தலபத் மற்றும் எலவெல்ல போன்ற பிரபலமான மீன் வகைகளை மீண்டும் கொள்வரவு செய்யும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பல நாள் மற்றும் ஒரு நாள் மீன்பிடி படகுகளுக்கு தேவையான எரிபொருளை தடையின்றி வழங்குவதற்கு தற்போதைய நிலையில் அமைச்சு தயாராக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நெருக்கடியால் விமான போக்குவரத்து பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளமை ஏற்றுமதி துறையில் பாரிய தாக்கத்தை செலுத்தியுள்ளது. ஏற்றுமதி தடைப்பட்டதால் அதிகளவான மீன்கள் உள்நாட்டு சந்தைக்கு வருவதே இந்த விலை வீழ்ச்சிக்கு காரணமாகும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரால் தொழில்துறை குறித்து கருத்து தெரிவித்த ஜினதாச இதுவரை எரிபொருள் தட்டுப்பாட்டால் அத்துறையில் பெரிய பாதிப்புகள் ஏற்படவில்லை என்று தெரிவித்தார். எனினும் மின்சாரம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் ஏற்பட்டால் ரால் உற்பத்தி துறை சவால்களை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். வடமாகாண மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் ரிட்லியின் செயற்பாடுகளை வடமாகாண ஆளுநர் வேடிக்கை பார்ப்பாராயின் பாடசாலைகளில் இந்து மாணவர்களுக்கு வழங்கும் பைபிள்களை வாங்கி கொளுத்துவோம் என்று இந்திரன் மற்றும் மாதவன் ஆகியோர் எச்சரிக்கை விடுத்தனர். யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். வடமாகாண மேலதிக கல்வி பணியாளரின் செயற்பாடு மதங்களுக்கு இடையில் முறுகல்களை ஏற்படுத்துவதாக அமைகிறது. பைபிள் என்கின்ற கிறிஸ்தவ நூலினை வடமாகாண பாடசாலைகளுக்கு வழங்குவதற்கு அனுமதித்தமை இந்து மாணவர்களையும் பைபிள் நூலை பெறுவதற்கு திணிப்பதாக அமைகிறது. குறித்த நூலினை வழங்குவதற்காக அனுமதி கோரிய கிறிஸ்தவ அமைப்பு தொடர்பில் விசாரித்த போது அவ்வாறான அமைப்பு ஒன்று இலங்கையில் பதிவு செய்ததாக அறியப்படவில்லை. அமைப்பு ஒன்று வடமாகாணத்தில் சுமார் 1.5 லட்சம் பைபிள்களை வழங்கப் போவதாக எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது. வடமாகாண ஆளுநரின் அனுமதி இல்லாமல் மேலதிகமாக மாகாண கல்வி பணிப்பாளர் வழங்குவதற்கு சிபாரிசு செய்தமை ஏதோ ஒரு பின்புலத்தை அடிப்படையாக கொண்டதாக பார்க்கின்றோம். குறித்த விடயம் தொடர்பில் வடமாகாண ஆளுநருக்கும் எழுத்து மூலம் தெரியப்படுத்தியுள்ள நிலையில் போலீஸ் நிலையங்களிலும் முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளோம். ஆகவே குறித்த விடயம் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்து மாணவர்களுக்கு பைபிளை வழங்க முற்பட்டால் அதனை வாங்கி பாடசாலைகளுக்கு முன்பாக கொளுத்துவோம் என்று அவர்கள் மேலும் தெரிவித்தனர்.
யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கோர வீதி விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் மற்றும் தங்கை ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியை அண்டிய பகுதியில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மணியந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 24 வயது இளைஞன் மற்றும் அவரது சகோதரியான 19 வயது யுவதி ஆகியோரே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். குறித்த இருவரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது பவுசருடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளனர். விபத்தில் இருவரும் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எரிபொருள் பெறுவதற்காக வரிசையை மீறி வருபவர்கள் எவருக்கும் அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என்று போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், சில சாரதிகள் வரிசையை மீறி எரிபொருள் பெற முயற்சிக்கும் போது அமைதியற்ற சூழல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டார். எனவே வரிசைக்கு புறம்பாக வருபவர்களுக்கு எரிபொருள் வழங்க வேண்டாம் என எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கும் போலீசாருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதீர தெரிவித்தார். சில மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் நடைபாதைகளில் நிற்பதால் பாதசாரிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் மக்களின் பாதுகாப்பிற்காக போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அனைத்து சாரதிகளும் பொறுமையுடன் செயற்படுமாறு பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதீர இதன் போது மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானின் காபூலில் உள்ள போதைப்பொருள் மறுவாழ்வு மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் குறைந்தது 400 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 250 பேர் காயமடைந்ததாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. இருப்பினும் பாகிஸ்தான் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்